Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் பூவரசக்குடி கிராமத்தில் ஆன்லைனில் ட்ரீம்11 விளையாட்டில் 70,000 ரூபாய் பணத்தை இழந்ததால் 2.5 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தாயும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரத்குமார் என்பவரின் மனைவி ஸ்ரீகா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆன்லைனில் ட்ரீம்11 விளையாட்டில் ஈடுபட்டு பணத்தை இழந்ததாகவும் இதை அறிந்த சரத்குமார் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவருக்கு தெரியாமல் மீண்டும் ட்ரீம்11 விளையாட்டில் ஈடுபட்டு 70,000 ரூபாயை இழந்ததால் மன உளைச்சலில் இருந்த ஸ்ரீகா குழந்தையை கொன்றுவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அண்டை வீட்டார் கொடுத்த தகவலின் பேரில் சடலமாக கிடந்த ஸ்ரீகா மற்றும் அவரது பெண் குழந்தையின் உடல்கள் மீட்கப்பட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஆன்லைன் கேம்களுக்கு தடை விதிக்காததால் பல உயிர்கள் பறிபோவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் GSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் இன்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடந்ததாக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு அருகேயுள்ள மகேந்திரகிரியில் இஸ்ரோ திரவ இயக்க உந்தும வளாக மையத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்ட ராக்கெட் இன்ஜின்கள் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு செயற்கைக்கோள்கள் பொருத்தப்பட்டு விண்ணில் செலுத்தப்படுகின்றன. GSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் இன்ஜின்களில் பல்வேறு கட்ட சோதனைகள் மகேந்திரகிரியில் நடைபெற்று வருகின்றன. அதன்படி மகேந்திரகிரி இஸ்ரோ மைய இயக்குனர் ஆசிர் பாக்கியராஜ் மற்றும் விஞ்ஞானிகள் முன்னிலையில் நடைபெற்ற இன்ஜின் சோதனை வெற்றியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது.